Dahiwala Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala asrafil mursaleen. Wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi isanin ila yawmiddin. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi la tuhzini yawma yub'asun yawma la yanfa'u malun wala banun illa man atallaha bi qalbin salim amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kitabihil aziz. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa idh ibtala Ibrahima rabbuhu bi kalimatin fa'atammahun. Qala inni ja'iluka lin-nasi imama. Qala wa min dhurriyyati. Qala la yanalu ahdi adh-dhalimin. Sadaqallahul மௌலானல் அஸீம். கண்ணியத்துக்குரிய நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய பேரருளினால் நாங்கள் துல்ஹஜ் மாசத்தின் 9வது தினத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த துல்ஹஜ் மாசம் பொதுவாக எங்களுக்கு தெரியும், நாட்களிலே மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள் மாத்திரமல்லாமல் இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களிலும் இந்த மாதமும் ஒரு சிறப்பான மாதம் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா வருடத்திலே 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அந்த 4 மாதங்களில் தொடராக வருகின்ற 3 மாதங்களில் நடுவிலே அமைந்திருக்கின்ற ஒரு மாதம் துல்ஹஜ் மாசமாகும். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். அந்த வகையில் அந்த 4 மாதங்களிலும் குறிப்பாக அமைந்திருக்கின்ற துல்ஹஜ் மாசத்தின் ஆரம்ப நாட்கள் அதிலும் மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள். அந்த நாட்களிலும் மிகவும் முக்கியமான ஒரு தினம் துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள் அரஃபாவுடைய தினம் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் துல்ஹஜ் 9வது நாளிலே நோன்பு நோற்ற அந்த பாக்கியத்தோடு நாங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய நற்கர்மங்களை அங்கீகரித்து அருள் புரிய வேண்டும். இந்த நாட்களிற்குரிய முழுமையான பலாபலன்களை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்ற அந்த துஆவோடு இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த நாட்களில் செய்கின்ற நற்கர்மங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அலாதியான ஒரு சிறப்பு இடம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற இந்த நாட்களிலே, அடுத்தடுத்த நாட்களிலே உல்ஹியா போன்ற சிறப்பான கடமைகளும் எங்களுக்கு முன்னால் காத்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாட்களில் இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளில் ஒன்றான இறுதி கடமை ஹஜ் கடமை நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு சிந்தித்துக் கொள்ள வேண்டிய சில அம்சங்களை சுருக்கமாக இந்த நேரத்திலே எங்களது கவனத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இஸ்லாத்தின் இறுதி கடமையை பொறுத்த மட்டில் அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஊடாக இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்துக்கும் கிடைக்க பெற்ற ஒரு கடமையாகும். நாங்கள் மிக சுருக்கமாக பார்ப்பதாக இருந்தால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இறுதி கடமையும் ஹஜ்ஜாக அமைந்திருக்கிறது. இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி கடமையும் ஹஜ்ஜாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த கடமைக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தர விரும்புகின்ற அந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த கடமையை சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தூதருடைய வரலாற்றின் மூலம் எங்களுக்கு அதனை தருகின்றார். அவர்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்.
குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 2 நபிமார்களுடைய முன்மாதிரியை உங்களது வாழ்க்கைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த வகையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது, இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த வகையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் முஸ்லிம் உம்மத் இன்று அவசியம் தெரிந்திருக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இன்னும் ஒரு கோணத்திலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் மலாயிக்காமார்களும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதரின் மீது ஸலவாத் சொல்லுகிறார்கள். இறை விசுவாசிகளே, நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த ஸலவாத்திலே மிகவும் ஏற்றமான உயர்ந்த ஸலவாத் தான் ஸலவாத்துல் இப்ராஹிமியா என்று சொல்லுகின்ற அத்தஹியாத்தில் வருகின்ற ஸலவாத் ஆகும். அந்த வகையிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு வகையிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளை வழங்கி இருக்கின்றார். தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற ஹஜ் போன்ற கடமைகளை கொடுத்திருக்கிறான். இந்த கடமைகளை எந்த நபியுடைய வாழ்க்கையிலிருந்தும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதருக்கு வழங்கவில்லை. ஒரு கடமையை அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலம் இறுதி தூதருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அதுதான் இஸ்லாத்தின் இறுதி கடமை, ஹஜ் கடமை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலம் பெறப்பட்ட கடமையாகும். இன்னும் ஒரு வகையில் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஹலீலுல்லா, தன்னுடைய நண்பன் என்ற அந்த உயர்ந்த இடத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கின்றார். அந்த வகையிலும் நாங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, குர்ஆனிலே இப்ராஹிம் என்ற ஒரு பெயரிலே அல்லாஹ் தஆலா ஒரு அத்தியாயத்தை, குர்ஆனை, சூராவை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறார். அந்த வகையிலும் அவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சுமார் 60க்கும் அதிகமான இடங்களிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசி இருக்கின்றார். இப்படி பல வகையிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். இது எல்லாவற்றுக்கு மேலால் அவர்களை இஸ்லாத்தின் பாதையிலே, இஸ்லாத்தின் பார்வையில் அவர்கள் அபுல் அன்பியா, நபிமார்களின் தந்தை என்று அவர்கள் வர்ணிக்கப்படுகிறார்கள். பல நபிமார்களை இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு தூதர் என்ற வகையிலும் நாங்கள் அவர்களை சிந்திக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் மேலால் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. அதுதான் இன்று உலகத்திலே முப்பெரும் சமூகங்கள் அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தூதர். இந்த நிமிஷம் வரைக்கும், கியாமத் வரைக்கும் அவரை இந்த உலகத்தில் இருக்கின்ற மிக பெரும் வாய்ந்த மனித சமூகங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற சமூகங்கள் அவரை அங்கீகரிக்கிறார்கள். உலகத்திலே மிகப்பெரிய சமூகங்களில் ஒன்று யூத சமூகம். அந்த சமூகம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். இன்னும் ஒரு பெரிய சமூகம் கிறிஸ்தவ சமூகம். அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்தது முஸ்லிம் உம்மத். இந்த 3 பெரும் சமூகம் அங்கீகரிக்கின்ற ஒரு தூதர் என்ற வகையில் குறிப்பாக முஸ்லிம் உம்மத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது கடமையும் பொறுப்பும் உரிமையும் பெற்றவர்கள் முஸ்லிம் உம்மத்தாகும். அந்த வகையிலும் நாங்கள் அவர்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே பல்லின சமூகம் அங்கீகரிக்கின்ற ஒரு தூதர் இன்று. அந்த வகையில் இறுதி தூதருடைய உம்மத், நாங்கள் அவர்களை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழுகிறார்கள். எப்படி வாழுகிறார்கள்? படைத்த இரட்சகனை புரிந்து கொள்ளவில்லை, படைத்த இரட்சகனை வணங்கவில்லை. வாழ்க்கையிலே அனாச்சாரங்களோடும், அக்கிரமங்களோடும், அநியாயங்களோடும், பாவங்களோடும், தீமைகளோடும் மனிதர்கள் லட்சியங்களே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அல்லாஹ் தாலா மனிதனுடைய விஷயத்திலே பொறுப்படுத்த ஒரு விஷயம் மனிதனுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதாகும். அல்லாஹ் தாலா மனிதனுடைய விஷயத்திலே சொல்கிறான், அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா. நாங்கள் மனிதனை படைத்தது மட்டுமல்ல, அவனுக்கு நாங்கள் திட்டமிட்டு வழிகாட்டுகின்றோம். அந்த வகையிலே இப்படி நீண்டதொரு காலத்துக்கு முன்னர் வாழ்ந்த மனிதர்கள் இறை வழிகாட்டலை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காலப்பகுதியில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பிக்கப்படுகிறார்கள். உண்மையிலே அவர்கள் பிறந்த குடும்பமும் எந்த வகையிலும் இறை விசுவாசத்தை பற்றி தெரியாத, படைத்த இரட்சகனை பற்றி அறியாத சமூகம் மட்டுமல்ல, அந்த குடும்பமும் அப்படித்தான் இருந்தது. அவருடைய குடும்பம் கடவுள்களை உற்பத்தி செய்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒருவர். அவருக்கு மகனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார். பொதுவாக ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளை எப்படி வளருகிறது என்றால், அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மூத்தவர்களை பார்த்து, பெற்றோரை பார்த்து, நண்பர்களை பார்த்து, தன்னுடைய உறவினர்களை பார்த்து, சமூகத்தில் இருக்கின்ற மற்றவர்களை பார்த்து தான் ஒரு பிள்ளை இன்று வளர்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தை பார்த்தோ, நண்பர்களை பார்த்தோ, சூழலை பார்த்தோ, உலகத்தை பார்த்தோ, யாரையும் பார்த்து வளரவில்லை. அல்லாஹ் தாலா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நியமத், அது விலங்குகளுக்கு கொடுக்காத, பறவைகளுக்கு கொடுக்காத, கால்நடைகளுக்கு கொடுக்காத, பயிர் பச்சைகளுக்கு கொடுக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத் அறிவு, சிந்திக்கின்ற ஆற்றல். அல்லாஹ் தாலா மனிதனுக்கு வழங்கி இருக்கின்ற சிந்திக்கின்ற ஆற்றலை, அறிவை அவர்கள் சரியாக பயன்படுத்தினார்கள். மனிதன் விளங்கி வாழுகின்ற ஒரு படைப்பு, மனிதன் சிந்தித்து வாழுகின்ற ஒரு படைப்பு, சரிப்பிழையை விளங்கி வாழுகின்ற ஒரு படைப்பு. அந்த வகையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தை பார்க்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். சூரியனை பார்க்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். சந்திரனை பார்க்கிறார்கள், நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள். இரவை பார்த்து, பகலை பார்த்து அவர்கள் சிந்திக்கிறார்கள். பார்த்து அவர்கள் சிந்தித்து அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் அத்தனையும் இவைகள் அனைத்தும் அழிந்து போகக்கூடியவைகள், நிரந்தரமற்றவைகள். இவை அனைத்துக்கு பின்னால் ஒரு வல்லமை பொருந்திய ஒரு சக்தி இருக்கிறது. அந்த ஏக வல்லவன் அல்லாவை அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். உண்மையில் அல்லாவை புரிந்து கொண்டதற்கு பின்னால் அவன் மீது உறுதியான ஆழமான ஈமான் அவர்களுக்கு வருகிறது. எனவே ஈமானுக்கு அடிப்படை அறிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான இறை விசுவாசத்துக்கு, உறுதியான நம்பிக்கைக்கு மிக அடித்தளம் மனிதனுடைய சிந்தனை, அறிவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவின் மூலம், விளக்கத்தின் மூலம், சிந்தனையின் மூலம் உறுதியாக நம்பிக்கை கொண்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்குள் ஒரு கடமையை, பொறுப்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். உண்மையான சிந்தனைக்கு பின்னால் வருகின்ற ஈமான், அந்த நம்பிக்கை இன்னும் ஒன்றை ஒரு மனிதனுக்குள் உருவாக்கும். அதுதான் அந்த படைத்த இரட்சகனை இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். அவர்களும் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் இவற்றையெல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தி ரட்சித்து காக்கின்ற அந்த அல்லாவை இவர்களும் விளங்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தன் மீது ஒரு பணியை, ஒரு கடமையை சுமந்து கொள்கிறார்கள். அந்த கடமை படைத்த இரட்சகனின் பக்கம் அல்லாஹ்வுடைய அடியார்களை கொண்டு வர வேண்டும், அழைத்து வர வேண்டும். அந்த பணியை தன்னம் தனியாக அல்லாவை புரிந்து கொண்ட அந்த தூதர் அவர்கள் அந்த பணியை தொடர்கிறார்கள். அல்லாவின் பக்கம் இந்த மனிதர்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும், அல்லாவின் பக்கம் இந்த மனிதர்களுடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும். எனவே அந்த பணியை துவங்குகிறார்கள். எப்படி துவங்குகிறார்கள்? அவர்கள் அதற்கான வழிமுறையாகவும் தன் பக்கம் எடுத்துக்கொண்டது அற்புதங்களை காட்டி அல்ல, கட்டு கதைகளை சொல்லி அல்ல, அதிசயமான இல்லாத கதைகளை சொல்லி அல்ல அவர்களை அல்லாவின் பக்கம் கொண்டு வந்தது. அவர்களுடைய அறிவை தூண்டுகிறார். அறிவை தூண்டுவதற்கு உலகத்தில் இருக்கின்ற ஒரு அழகான வழிமுறை தான் கேள்விகளை கேட்பதாகும். அந்த சமூகத்தை பார்த்து அவர்கள் கேள்வி கேட்டார்கள். அஃபரா ஐத்தும் மா குன்தும் தஅபுதுன் அன்தும் வ ஆபாஉக்குமுல் அக்தமுன். நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் எதற்கு சிரம் பணிகிறீர்கள், எதை வணங்கி வழிபடுகிறீர்கள், இது பற்றி நீங்கள் சிந்திக்க கூடாதா? இது என்ன என்று நீங்கள் ஒரு முறை பார்க்க கூடாதா என்று
அவர்களுடைய அறிவை தூண்டுகின்ற வகையிலே கேள்விகளை எழுப்பினார்கள். அந்த சமூகம் சிந்திக்கவில்லை, அறிவை பயன்படுத்தவில்லை, செய்து கொண்டிருக்கின்ற செயலை சொன்னார்கள். காலு நஅபுதுல் அஸ்னாம் ஃபனதல்லு பிஹா ஆக்கிஃபூன். நாங்கள் இதைத்தான் வணங்குவோம், இதிலே நிரந்தரமாக இருப்போம் என்று அவர்கள் வணங்கி கொண்டிருந்ததை வைத்து சொன்னார்கள். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விடவில்லை. தொடர்ந்தும் அவர்களை அல்லாவின் பக்கம் கொண்டு வருவதற்கு, அவர்களுடைய அறிவை தூண்டுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார்கள். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்களுக்கு மத்தியில் எடுபடவில்லை, செல்லுபடியாகவில்லை. அவர்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த மகத்தான அறிவை, சிந்தனையை பயன்படுத்தவில்லை. எனவே என்ன செய்கிறார்கள்? சிந்திக்க தெரியாதவர்கள், யோசிக்க தெரியாதவர்கள், அறிவை பயன்படுத்த தெரியாதவர்கள் உடனே எடுக்கின்ற ஒரு நடவடிக்கை தான் வன்முறையாகும். வன்முறையை கையில் எடுக்கின்றவர்கள் உண்மையில் அல்லாஹ் கொடுத்த அறிவை பயன்படுத்த தெரியாதவர்கள், சிந்திக்க தெரியாதவர்கள். வீட்டிலே மனைவிக்கு கணவன் ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி பார்க்கிறார், மனைவி அதை விளங்கி கொள்றல்லாட்டி உடனே கணவனுக்கு வார என்ன ஒரு கோபம் வரும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, பிள்ளைகள் விளங்கல்லாட்டி அந்த பிள்ளைகளோடு கோபம் வரும். ஏண்டா பொறுமையோடு விளங்கப்படுத்துவதற்கு எங்களுக்கு தெரியாது. பாடசாலையில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பார்கள், திருப்பி திருப்பி சொல்லுவார்கள், அவன் விளங்கல்லேண்டா மாணவர்களோட விஷயத்தில் ஆசிரியர்களுக்கு கடுமையான கோபம் வரும், எரிச்சல் வரும். காரணம் என்னென்றா அது ஒரு பலகீனம். அப்படி கோபமும் எரிச்சலும் வருகின்ற போது அது விளங்கிக் கொள்ள வேண்டும், உண்மையில் அது என்னுடைய பலகீனம், எனக்கு விளங்கப்படுத்துவதற்கு நான் இன்னும் ஆற்றல் பெறவில்லை, எனவே ஆற்றல் பெற வேண்டும் என்றுதான் விளங்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் சிந்திக்கவில்லை, வன்முறையை கையில் எடுத்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழித்து விட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். அப்படி தீர்மானித்து ஒரு நெருப்பு கிடங்கை வெட்டுகிறார்கள். நெருப்பு கிடங்கை மூட்டி அதிலே அவர்களை போட்டு அழித்து விடுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளங்குகிறார்கள், இப்போது நடக்க இருக்கின்ற இந்த சோதனை இது எனது சக்திக்கு அப்பால் பட்டது. இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய கையிலே ஒப்படைக்கிறார்கள். வகாலு ஹஸ்புனல்லாஹ், இறைவா நீயே இதுக்கு போதுமானவன், இந்த சமூகத்திலே உன்னை அறிந்தவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, இந்த பூமியிலே உன் பக்கம் உன்னுடைய அடியார்கள் கொண்டு வரப்பட வேண்டும், அழைத்து வரப்பட வேண்டும் என்ற இந்த பணி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உன்னுடைய விருப்பமாக இருந்தால் இந்த சமூகத்திலே என்னை பாதுகாத்து விடு. என்னை பாதுகாத்தால் இந்த உன்னுடைய அடியார்களை உன் பக்கம் அழைத்து வருகின்ற பணியை நான் தொடர்ந்து செய்வேன். எனவே நீ நாடினால், உனக்கு அப்படியொரு தேவை இந்த பூமியில் இருந்தால் என்னை பாதுகாத்துக் கொள், ஆனால் இவர்களுடைய முடிவிலே என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னார். எனவே சோதனைகளின் போது, நெருக்கடிகளின் போது, கஷ்டங்களின் போது அல்லாவை சார்ந்திருக்க வேண்டும், படைத்த இரட்சகனை சார்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு பேருண்மையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு படிப்பினையாக தருகிறார். எனவே நெருப்பிலே அவர்கள் போட்டார்கள். அல்லாஹ் தஆலா பிரத்யேகமான அருள் கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்க விரும்புகின்றார். உண்மையிலே அந்த பாதுகாப்பு அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு கட்டளை இடுகிறான். யானார் கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நபி இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியையும் சாந்தத்தையும் கொடு என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறான். அந்த கடுமையான நெருக்கடியிலிருந்து, சோதனையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார். இப்போது இப்படி பாதுகாக்கப்பட்ட இந்த தூதர் தன்னை அல்லாஹ் தஆலா பிரத்யேகமான அருளிலால் பாதுகாத்து விட்டான் என்று தம்பட்டம் அடிக்கவில்லை, பெருமை கொள்ளவில்லை, கர்வம் கொள்ளவில்லை. என்ன செய்தார்கள்? தொடர்ந்து அல்லாவின் பக்கம் அழைக்கின்ற பணியை விடாமுயற்சியோடு அவர்கள் தொடர்ந்தார்கள். அந்த சாம்ராஜ்யத்தின் மன்னர் நும்ரூத் வரைக்கும் அவர்கள் இந்த செய்தியை கொண்டு செல்கிறார்கள். அங்கெல்லாம் சென்று அல்லாவை அறிமுகப்படுத்துகிறார்கள், அல்லாவின் பக்கம் அழைக்கிறார்கள். இப்படி காலங்கள் தொடர்ந்து கொண்டே போகிறது. யாரும் அவர்களுடைய இந்த செய்தியை அங்கீகரிப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி நாட்கள் கடந்து கொண்டு போகிறது. அவருடைய வாழ்க்கையும் ஒரு வயது முதிர்ந்து கொண்டு போகிற சந்தர்ப்பத்திலே அவர்கள் சிந்திக்கிறார்கள்,
இந்த கடமை, அல்லாவின் பக்கம் அழைக்கின்ற இந்த பணி உண்மையில் என்னோடு நின்றுவிட முடியாது. இது இந்த பூமி உலகத்திலே மனிதர்கள் வாழுகின்ற காலமெல்லாம் இந்த பணி நடக்க வேண்டும். படைத்த இரட்சகனை நோக்கிய மனிதர்களுடைய கவனத்தை திருப்புவது மிக மிக அவசியமானது. அப்போதுதான் மனிதர்கள் உண்மையான மனிதர்களாக வாழுவார்கள். அப்போதுதான் மனிதர்களுடைய பெருமதி விளங்கப் போகிறது. மனிதர்கள் பாவங்களிலிருந்து மனாச்சாரங்களிலிருந்தும் அப்போதுதான் விடுபடுவார்கள். அந்த வகையில் அந்த பணி கியாமத் வரைக்கும் நடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் தனக்கு பின்னால் அந்த பணியை பொறுப்படுத்தி செய்வதற்கு அவரிடம் யாருமே இருக்கவில்லை. அந்த நிமிடம் வரைக்கும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் இருக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் அல்லாவிடம் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு பின்னாலும் இந்த பணி இந்த பூமியில் நடக்க வேண்டும். உன் பக்கம் அழைக்கின்ற இந்த பணி எனக்கு பின்னாலும் நடைபெற வேண்டும். எனவே அதற்காக எனக்கு ஒரு வாரிசை தந்தர்வு என்று அல்லாவிடம் கெஞ்சி கேட்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நீண்ட காலத்துக்கு பின்னால் சுமார் 80 வயதையும் கடந்து செல்லுகின்ற அந்த காலத்திலே அவர்களுக்கு ஒரு அல்லாஹ் வாரிசை நாடுகிறார். அவர்தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்போது அல்லாஹு தாலா நீண்ட காலத்துக்கு பின்னால் ஒரு அழகான குழந்தையை கொடுத்துவிட்டு அல்லாஹ் இப்போது இன்னும் கடுமையாக சோதிக்கிறான். அது சாதாரண சோதனை அல்ல. அல்லாஹு தாலா சொல்கிறான், பிள்ளையையும் அன்புக்குரிய மனைவியையும் பாலைவனத்திலே விட்டு விட்டு வாருங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான். இப்போது தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பச்சிளம் குழந்தையையும் அழைத்து கொண்டு போகிறார்கள். பாலைவனத்தின் பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் அவர்களை அமர்த்துகிறார்கள். மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பிரதேசம், யாரும் அங்கில்லை. அப்படி ஒரு மனித நடமாட்டம் இல்லாத பாலைவனத்தின் பள்ளத்தாக்கிலே தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் வைத்துவிட்டு வானத்தை நோக்கி கையை உயர்த்துகிறார்கள். அப்போது மனைவியையும் பிள்ளையை விட்டுவிட்டு அவர்கள் திரும்புகின்ற நேரத்திலே மனைவி ஹாஜர் கேட்கிறார், இந்த மனித நடமாட்டம் இல்லாத பாலைவனத்தின் பள்ளத்தாக்கிலே என்னையும் எனது பிள்ளையையும் விட்டுவிட்டு போகிறீர்களே, இது உங்களுடைய கட்டளையா அல்லது உங்களுடைய விருப்பமா, அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்கிறார். அப்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் திரும்பிய பக்கத்தையே நோக்கி சொன்னார்கள், தன்னுடைய மனைவி பிள்ளைகள் மீது கவலை கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்து விடுவேன் என்ற அந்த நிலையிலும் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த சாலிகான பெண் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய விருப்பம் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் நீங்கள் போய் வாருங்கள். நிச்சயமாக என்னையும் எனது குழந்தையையும் அந்த படைத்த இரட்சகன் பொறுப்பெடுத்துக் கொள்வான், பாதுகாத்துக் கொள்வான் என்று அழகாக வழி அனுப்புகிறார்கள். உண்மையிலே ஒரு குடும்பத்திலே ஒரு மனைவி அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய மனைவியாக இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய விருப்பங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நிலை இருக்கிறது என்று பாருங்கள். இப்போது அவர்கள் போகின்ற போது வானத்தை நோக்கி கையை உயர்த்துகிறார்கள், ஒரு துவா செய்கிறார்கள். அந்த துவா என்னவென்றால், ரப்பனா, எங்கள் இரட்சகனே, இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரதி ஜர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம். இந்த மனித நடமாட்டம் இல்லாத பாலைவனத்தின் பள்ளத்தாக்கிலே எனது பரம்பரையை இந்த இடத்திலே விட்டு போகின்றேன். இவர்களை வைத்து தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து உனக்கு முற்று முழுதாக அடிபணிந்து வாழுகின்ற ஒரு சமுதாயத்தை இவர்களை வைத்து உருவாக்கி கொள்ளென்று என்னிடம் இருக்கின்ற உன்னை நோக்கி அழைக்கின்ற உனது மனிதர்களை சிறப்பாக சிறந்த மனிதர்களாக மாற்றுவதற்கு என்னிடம் இறுதியாக இருப்பது இவர்கள்தான். இந்த பரம்பரையை குடும்பத்தை உங்களிடம் தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா அவர்கள் கொடுத்துவிட்டு அல்லாஹ்வுக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் போய்விட்டார். போனவர் நீண்ட காலம் வரவில்லை. குழந்தை வளருகிறது, பருவ வயதை அடைகின்றான். அதே நேரத்திலே சிந்தித்து தீர்மானம் எடுக்கின்ற கட்டத்துக்கு வருகின்ற போது அல்லாஹ் தஆலா பாலைவனத்திலே இருக்கின்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தாரிடம் மீண்டும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். எப்படி அனுப்புகிறான்? ஒரு கனவோடு அனுப்புகிறான். அந்த கனவிலே அவர்கள் காணுகிறார்கள், நீண்ட காலம் தவமிருந்து பெற்ற அந்த குழந்தையை அல்லாஹ் தஆலா திருப்பி கேட்கிறான். கொடுத்தான் கேட்ட உடனே இப்போது அல்லாஹ் தஆலா திருப்பி கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? அறுத்து தருமாறு கேட்கிறான். பாசத்தை அறுக்க வேண்டும்.
தன்னுடைய உள்ளத்திலே இடம் பிடித்த ஈரல் கொழுந்தை அறுக்க வேண்டும், அன்புக்குரிய குழந்தையை அறுக்க வேண்டும். இப்போது பாலைவனத்தை நோக்கி போகிறார்கள். நீண்ட நாளைக்கு பின்னால் தன்னுடைய மனைவியை சந்திக்கிறார்கள், சலாம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்த எங்களுடைய அன்புக்குரிய அந்த வாரிசை அல்லாஹ் திருப்பி கேட்கிறார் என்று மனைவியிடம் சொன்ன உடனே மனைவி சொல்லுகிறாள், நாங்கள் கேட்ட உடனே அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்தார். இப்போது அல்லாஹ் தாலா கேட்கிறான், அது அவனுடையது, அவனுக்காக நாங்கள் கேட்டோம். இப்போது அவன் கேட்கின்றானா, கொடுத்து விடுங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், அறுத்து தருமாறு கேட்கிறான். மனைவி தயங்கவில்லை, சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய விருப்பம் அதுவாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய மகனை போய் சந்தியுங்கள். அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு பிள்ளையை நான் வளர்த்து வைத்திருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பாலைவனத்திலே, மனித நடமாட்டம் இல்லாத பிரதேசத்திலே, தன்னுடைய கணவனுடைய துணையும் இல்லாமல் கற்பு ஒழுக்கத்தை பேணிக்கொண்டு ஒரு ஆண் குழந்தையை வளர்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விருப்பத்தை மாத்திரம் நிறைவேற்றுகின்ற பிள்ளை. இப்போது போய் நீங்கள் மகனிடம் கேளுங்கள். மகனை அணுகிறார்கள். தந்தை என்ற அதிகாரத்தை கொடுக்கவில்லை, தன்னுடைய மகன் என்ற ஒரு அவனுடைய உரிமையை பறிக்கவில்லை. அழகாக கேட்கிறார்கள், யா புனைய இன்னி அராஃபில் மனாம் அன்னி அத்பஹுக ஃபந்துர் மாதா தரா. எனது அருமை மகனே, அல்லாஹ் உன்னை கனவிலே அறுத்து தருமாறு கட்டளையிட்டிருக்கிறான். உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுடைய விருப்பம் எப்படி இருக்கிறது என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு வளர்க்கப்பட்ட பிள்ளை என்பதற்கு சான்றாக மகன் சொல்லுகிறார்கள், எனது அருமை தந்தையே, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை என் மீது நிறைவேற்றுங்கள், நிச்சயமாக நான் அந்த விஷயத்திலே பொறுமையாக இருப்பேன் என்று அருமை மகன் அழகான ஒரு பதிலை, அன்பான ஒரு பதிலை, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அங்கு அவர்கள் அனுமதி அளிக்கிறார். பாருங்கள், எப்படி ஒரு அழகான குடும்பம். மனைவி அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவள், பிள்ளை வளர்க்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு. இப்படி அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தயாராகிறார்கள். மகனை அழைத்து கொண்டு போகிறார்கள். தன்னுடைய கையிலே கத்தியை எடுத்துக் கொள்கிறார்கள். உள்ளத்திலே குழந்தை என்ற பாசம், அதுவும் நீண்ட நாட்களுக்கு பின்னால் கிடைத்த குழந்தை, மிக நீண்ட நாட்கள் தவமிருந்து கிடைத்த குழந்தை. இப்போது குழந்தைக்கு அந்த குழந்தை பாசமும் அல்லாஹ்வுடைய விருப்பமும் உள்ளத்திலே போராடுகிறது. அல்லாஹ்வுடைய விருப்பமா அல்லது பாசமா? எதற்கு முன்னுரிமை கொடுப்பது? இன்று எங்களுக்கு ஒரு நேர தொழுகைக்கு அல்லாஹ் அழைத்தால் கூட அல்லாஹ்வுடைய விருப்பமா நண்பர்களா, அல்லாஹ்வுடைய விருப்பமா எங்களுடைய தொழுகையா, அல்லாஹ்வுடைய விருப்பமா எங்களுடைய வீட்டு வேலைகளா என்று வருகின்ற போது நாங்கள் அந்த விஷயத்திலே தோல்வி அடைகின்றோம். அல்லாஹ்வுடைய விருப்பம் தோல்வி காணுகிறது. இது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. அதையும் தாண்டி எல்லாவற்றுக்கு மேலால் தான் பெற்ற பிள்ளையை தன்னுடைய கையால் அறுத்து பலியிடுகின்ற அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். எனவே அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தயங்காமல் அவர்கள் களமிறங்குகிறார்கள். குழந்தையை கையிலே எடுக்கிறார்கள். மகனை முகம் குப்பர பிரட்டுகிறார்கள். கத்தியை, கூரிய கத்தியை கழுத்திலே வைத்து அவர்கள் கடுமையாக அறுக்கிறார்கள். அறுபடவில்லை. தொடர்ந்து அறுத்தார்கள். அறுபடவில்லை. உள்ளத்திலே நினைக்கிறார்கள், குழந்தையின் பாசத்தினால் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நான் புறக்கணிக்கின்றேனோ தெரியாது என்று சிந்திக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து அறுக்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்கள் உண்மையாளர், உங்களுடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் ஒன்று. என்ன விருப்பம்? இந்த உலகம் அழியும் வரைக்கும் அல்லாஹ்வின் பக்கம் மனிதர்கள் கொண்டு வரப்பட வேண்டும், அழைத்து வரப்பட வேண்டும் என்ற அந்த பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நீங்களும் சுமந்திருக்கிறீர்கள். என்னுடைய விருப்பமும் உங்களுடைய விருப்பமும் ஒன்று. அதற்காக நீங்கள் எதை வேண்டும் என்றாலும் இழக்க தயாராகிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அதனை உறுதிப்படுத்துகிறான். உறுதிப்படுத்திவிட்டு ஒரு மந்தையை கொடுத்து அறுக்குமாறு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த இடத்திலே எனக்காக ஒரு இல்லத்தை கட்டுங்கள். அந்த இடத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மகன் இஸ்மாயிலும் சேர்ந்து ஒரு அழகான இல்லத்தை கட்டுகிறார்கள். அதுதான்
உலகத்திலே அல்லாவுக்காக முதலாக கட்டப்பட்ட இல்லம் கௌபத்துல்லா. அல்லாஹ் சொல்லுகிறான், முதலாக அல்லாவுக்காக கட்டப்பட்ட இல்லம். எனவே முதலாவது அவர்கள் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்பது அல்ல, ஒரு கூடாரத்தை கட்டிவிட்டாலும் போவோம் என்பது அவர்களுடைய நினைப்பாக இருக்கவில்லை. முதலாக அல்லாவுக்கான ஒரு இல்லத்தை கட்டுகிறார். கட்டியதன் பின்னால் இப்போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இப்போது அல்லாவின் பக்கம் அலையுங்கள். வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ் யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி தாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். இப்போது நீங்கள் அலையுங்கள். உலகத்திலே எல்லா மூலை முடுக்குகளிலிருந்தும் தங்களுடைய நிறங்களில் வேறுபாடு காட்டாமல், மொழிகளில் வேறுபாடு காட்டாமல், பிரதேசங்களில் வேறுபாடு காட்டாமல், குடும்ப வேறுபாடுகள் காட்டாமல், பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் காட்டாமல், ஒரே கொள்கையை சுமந்து ஒரே அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்காக இந்த இடத்திலே மனிதர்கள் ஒன்று கூடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த நிமிடத்திலிருந்து இஸ்லாத்தின் இறுதி கடமை அறிமுகமாகிறது. அது இன்னும் ஒரு வகையில் இஸ்லாத்தின் இறுதி கடமைக்குள் மிக முக்கியமான அடிப்படையாக அமைந்திருப்பது மனித ஒருமைப்பாட்டுக்கான, சமாதானத்துக்கான, மனிதர்களுடைய ஒற்றுமைக்காக வித்திட்ட ஒரு அடித்தளம். எந்த சமூகத்தின் மார்க்கத்திலும் இல்லாத மனித ஒருமைப்பாட்டுக்கான ஒரு அடிப்படையை, கடமை பிரதிபலிக்கின்ற ஒரு கடமை எங்குமே காண முடியாது. எந்த வகையில் ஒற்றுமையின் சின்னம், சமுதாயத்தின், மனித சமூகத்தின் ஒருமைப்பாட்டுக்குரிய அடையாளம். எனவே இந்த கடமையை நினைவுபடுத்துகின்ற இந்த நாளிலே நாங்கள் இருக்கின்ற, அதே போன்று நாளை நாங்கள் இந்த நாளின் பேரால் நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு திருநாளை கொண்டாட இருக்கின்ற நாங்கள் அடிப்படையாக கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன? மனித ஒருமைப்பாடு, மனித சமத்துவம், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நாளாக, சமாதானத்தின் சின்னமாக இருக்கின்ற இந்த தினத்தை நாங்கள் உண்மையிலே எந்த அளவுக்கு முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக முப்பெரும் சமூகமும் அங்கீகரித்த ஒரு தூதர், பல்லின சமூகத்தை அங்கீகரிக்கின்ற ஒரு தூதருக்கு பின்னால் இருக்கின்ற நாங்கள் இந்த அளவுக்கு முஸ்லிம் உம்மத் இன்று பல்லின சமூகத்தை அங்கீகரித்து வாழ வேண்டும். பல்லின சமூகம் எங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் நாங்கள் எந்த அளவுக்கு நடக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எந்த மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா இருக்கின்றானோ, எந்த மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தவிர்க்க முடியாத இடம் இருக்கிறதோ, எந்த மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு தவிர்க்க முடியாத இடம் இருக்கிறதோ, அந்த உள்ளங்களில் தான் வேறுபாடுகள் களையப்படும், அந்த உள்ளங்களில் தான் வித்தியாசங்கள் களையப்படும், அந்த உள்ளங்களில் தான் பிரிவினைகள் இல்லாமல் போகும், அந்த உள்ளங்களில் தான் மனிதர்களை வெறுக்கின்ற, மனிதர்களை கருவறுக்கின்ற, மனிதர்களை பகையோடு பார்க்கின்ற, மனிதர்களை குரோதத்தோடு பார்க்கின்ற அந்த எல்லாவற்றையும் இல்லாமலாக்குகின்ற ஒன்றுதான் மனிதர்களுடைய உள்ளத்திலே அல்லாவும், மனிதர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய தூதரும், இந்த மார்க்கமும் இடம் பிடிக்கின்ற உள்ளத்திலே இந்த வேறுபாடு இருக்க மாட்டாது. எந்த உள்ளத்திலே இந்த வேறுபாடுகள் வளருகின்றது என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மார்க்கத்துடைய இடம் குறைகின்ற போது அந்த வேறுபாடும் வைராக்கியமும் வம்பும் வருகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று கடமைகள் மிஞ்சி இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, ஆனா தொழுகையுடைய பயன்பாடு எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. சமூகத்திலே நோன்பு பிடிக்கப்படுகிறது, ஆனா நோன்பின் பெருமானங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஜக்காத் கொடுக்கப்படுகிறது, சமூகத்திலே பஞ்சம் தீரவில்லை. ஹஜ் கடமையும் நிறைவேற்றப்படுகிறது, ஆனால் மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் செய்து கொண்டு கடமைகளை மட்டும் செய்து கொண்டு போகின்றோம். இன்று மனிதர்களுடைய வாழ்க்கை படுமோசமாக போய்கொண்டிருக்கிறது. பயங்கரமான பாவங்களிலும் தீமைகளிலும் அனாச்சாரங்களிலும் மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த அனாச்சாரங்களை மறைத்துக் கொள்வதற்காக மனிதர்கள் தொழுகிறார். இந்த பாவங்களை செய்து கொண்டு அவற்றை அடுத்தவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்காக இந்த கடமைகள் புரியப்படுகிறது. எனவே கடமைகளுக்கு பின்னால் இருக்கின்ற மனிதன் இன்று மாறவில்லை. மனிதனை சீர்திருத்தி தருகின்ற, மனிதனை சிறப்பாக்கி தருகின்ற, மனிதனுடைய பெருமதியை தருகின்ற ஒரு மகத்தான
கடமையை இன்று முஸ்லிம் உம்மத்தும் அதனை மறந்து அல்லது குறைத்து கொண்டு போயிருக்கிறது. அதுதான் இந்த கடமைக்கு பின்னால் நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த பணி, அல்லாவின் பக்கம் மனிதர்களுடைய கவனம் திருப்பப்படுகின்ற பணி, அல்லாவின் பக்கம் மனிதர்களுடைய உள்ளங்கள் மாற்றப்படுகின்ற பணி. அந்த பணியை இந்த முஸ்லிம் உம்மத் மறந்திருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பணி மறந்திருக்கிறது. இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மேற்கொண்ட அந்த பணி மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதரும் ஏன் இறுதியிலே அந்த ஹஜ்ஜை செய்தார்கள் என்றால், அதற்குரிய பொருத்தமான மனிதர்களை மாற்றி எடுத்தார்கள். அல்லாஹ்வின் பக்கம் மனிதர்களை அழைத்த பணி. எனவே அந்த பணியை இந்த குடும்பம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் எங்களுக்கு சாட்சியாக தந்திருக்கிறார், படிப்பினையாக தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இன்று சிந்திக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த மனித சமூகம், மனிதர்களுடைய கவனம் படைத்த இரட்சகனின் பக்கம் திருப்பி கொண்டு வரப்பட வேண்டும். மனிதர்களுடைய உள்ளம் அல்லாவை நிரப்பிக் கொண்ட உள்ளங்களாக மாற்றப்பட வேண்டும். அந்த வகையில் எங்களுக்கு முன்னால் இந்த இறுதி கடமை உணர்த்துகின்ற இந்த பாடங்களும் படிப்பினைகளும் தாராளமாக இருக்கிறது. எனவே இன்று நாங்கள் உண்மையிலே அறுத்து பலியிட வேண்டியது ஒரு ஆட்டையோ மாட்டையோ அல்ல, ஒரு உல்கியாவல்ல. எங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வுக்கு மாற்றமான எத்தனையோ கருத்துக்களும் சிந்தனைகளும் வேறுபாடுகளும், எங்களுடைய உள்ளத்திலே வித்தியாசமான சிந்தனைகள் கொள்கைகள் நிறைந்து போயிருக்கிறது. அவற்றை நாங்கள் அறுத்து பலியிடுகின்ற தினமாக நாங்கள் மாற்ற வேண்டும். உண்மையில் நாங்கள் இந்த தியாகத்தை, இந்த தியாக திருநாளை நினைவுபடுத்துகின்றோம் என்றால் அது ஒரு வெறுமனே ஒரு பெரும் கொண்டாட்டம் அல்ல. எங்களுக்குள் இருக்கின்ற அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு மாற்றமான அத்தனையையும் இந்த இடத்திலே நாங்கள் கழுவி துப்புரவு செய்து மாறுகின்ற நிலை. உண்மையிலே நாங்கள் ரமலான் காலத்திலே லைலத்துல் கத்ர் இரவிலே நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு அன்று பிறந்த ஒரு பாலகனை போன்று மாறுவதற்கு நாங்கள் எவ்வளவு தூரம் துடிக்கின்றோம். அதுபோல இந்த துல்ஹஜ் மாதத்தின் இந்த 9வது 10வது தினங்கள் இருக்கிறதே, அது உண்மையில் மீண்டும் நாங்கள் ஒரு குழந்தையாக உலகத்திலே பிறக்கின்ற நாட்கள். எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய தூய எண்ணத்தோடு அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பிறக்கின்ற தினங்கள். எனவே அந்த வகையில் இந்த நாட்களை, இந்த நாளிலே எங்களுடைய குடும்ப உறவுகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். மனித சமூகத்தின் ஒற்றுமைக்கு வித்திட்ட இந்த அடித்தளத்தை உலகத்திலே நாங்கள் மீண்டும் மீண்டும் அதற்கு முன்மாதிரியாக நாங்கள் வாழ வேண்டும். எனவே இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய குடும்பத்தார்களோடும் எங்களுடைய சமூகத்தோடும் நாங்கள் எங்களுடைய ஏனைய மனிதர்களோடும் சிறந்த முறையிலே நாங்கள் நடந்து கொள்வது மட்டுமல்ல, நல்ல எண்ணத்தோடும் நல்ல உணர்வுகளோடும் நல்ல ஒற்றுமையோடும் வாழுகின்ற மனிதர்களாக மாற வேண்டும். எனவே அந்த வகையிலே இந்த இஸ்லாத்தின் இறுதி கடமைக்கு பின்னால் புதிந்திருக்கின்ற இந்த பாடங்கள், படிப்பினைகள், இந்த குடும்பத்தின் வரலாறு இருக்கிறதே, அது எங்களை விட்டு மறைகின்ற ஒரு வரலாறு அல்ல. நாங்கள் முஸ்லிம் உம்மத், இறுதி தூதருடைய உம்மத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே அதிகம் உரிமை பெற்றவர்கள் என்ற வகையில் நாங்கள் அவற்றுக்கு எடுத்துக்காட்டாக, சான்றாக நாங்கள் மாற வேண்டும். நேரத்தை கருத்தில் கொண்டு இத்தோடு இதனை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள வேண்டும், எங்களுடைய உள்ளங்களை ஒன்று சேர்க்க வேண்டும். இந்த நாளின் மூலம் எங்களுடைய இரத்த உறவுகள், குடும்ப உறவுகள், நண்பர்கள் என்ற உறவுகள், மனித சமூகம் என்ற உறவு எங்களுக்கு மத்தியில் பலம் பெற வேண்டும். அதனை நாங்கள் உலகத்திலே நிரூபிப்பதுதான் இந்த கடமை. இன்னும் ஒரு வகையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், தியாகத்தை செய்திருக்கிறார்கள், பல்வேறு சோதனைக்கு மேல் சோதனைக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். மனித ஒருமைப்பாட்டுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். மனிதர்கள் ஒரு கொள்கையின் அடிப்படையில், ஒரு சிந்தனையின் அடிப்படையில் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபட்கின்ற, ரட்சித்து காக்கின்ற இரட்சகனை எப்போது மனிதர்கள் வணங்குவார்களோ அப்போது மனிதர்கள் ஒன்றாக வாழுவார்கள் என்ற அந்த உண்மையை உலகத்துக்கு சொல்லிவிட்டு அதற்கு சான்றாக நடந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அதற்காக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பணியை நிறைவேற்றி இறுதியாக அவர்கள் மக்காவுக்கு சென்று
ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கி இந்த பூமியிலே அந்த பணியை செய்வதற்கு எங்களை அல்லாஹ் தாலாவுடைய தூதர் விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள். நாங்கள் அதனை பொறுப்படுத்திக் கொள்வோம். அந்த பணியை கபூர் வரைக்கும் நாங்கள் செய்வோம். எங்களுக்கு பின்னாலும் அந்த பணியை தொடருவதற்கு எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய கணவன் மனைவியை, எங்களுடைய நண்பர்களை, எங்களுடைய உறவினர்களை அந்த பணியை எங்களுக்கு பின்னாலும் செய்கின்றவர்களாக மாற்றிவிட்டு இந்த பூமியை விட்டு விடை பெறுகின்ற கபருக்கு போய் நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழுகின்ற அந்த நல்ல மனிதர்களில் வல்ல நாயன் எங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.